லடாக்கின் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். டெல்லி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், நாகாலாந்து ஆகிய மாநில ஆளுநர்களும் மாற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கவே ஆளுநர் RN ரவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ரவிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணி உடைந்து விடாதா என அரசியல் எதிரிகள் ஏங்கி கிடந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கு வரும்படி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆஃபர் கொடுத்தாவது நமது கூட்டணியை உடைத்திடலாம் என எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே நடந்த இரட்டை கொலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவித முன் விரோதமும் இன்றி நடத்தப்பட்ட கொலையை காணும்போது திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் கொலை நடந்ததா என சந்தேகம் வலுப்பதாக கூறினார். சிவகங்கையில் பட்டியலின கிராமத்திற்குள் புகுந்து விரட்டி ஆயுதங்களால் தாக்கியதன் பின்னணியில் சாதிய மோதல் இல்லை என மாவட்ட SP சிவபிரசாத் விளக்கமளித்துள்ளார். இரு தரப்பினரிடையேயான மோதலை கண்டித்ததால் புதுக்குளத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ராசுவை தாக்கியதாக SP தெரிவித்தார். கோயம்புத்தூரில் 15 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். ரவிக்குமார் என்பவர் தனது வீட்டில் குடியிருக்கும் குடும்பத்தை சேர்ந்த 15 வயது சிறுமியிடம் நகைச்சுவையாக பேசி பழகி வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி யாருமில்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்த சிறுமியிடம் ரத்தினகுமார் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக அன்றைய தினம் தன்னார்வலர்களாக பணியாற்றியவர்களிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடந்த சம்பவம் பற்றியும் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு செய்யப்பட்ட வசதிகள் உள்ளிட்டவை பற்றியும் கேள்வி எழுப்பி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. CBI தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யும் வரை விசாரணை நீதிமன்றம் விசாரணையை நிறுத்தி வைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஜோடியாக பங்கேற்றனர். ஒரே நிறத்தில் பட்டு ஆடை அணிந்து இருவரும் காரில் வந்திறங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சங்கீதா விவாகரத்து சர்ச்சை ஓய்வதற்குள் விஜய் த்ரிஷாவுடன் இணைந்து திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றது பேசுபொருளாகியுள்ளது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை பணிகள் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடைந்த நிலையில் அதிவிரைவு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பறக்கும் ரயில் பாதையில் ரயிலை இயக்கி சோதனை நடத்தியதை தொடர்ந்து விரைவில் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மட்டும் வெள்ளிக்கிழமை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எந்தவொரு பிரச்சனைக்கும் ராணுவ மோதல் தீர்வாகாது என பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப்பை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சட்டத்தின் ஆட்சி, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, உக்ரைன் அல்லது மேற்காசியா என எங்கு மோதல்கள் நடந்தாலும் அவை விரைவாக முடிவுக்கு வருவதற்கும் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றார். இந்தியாவின் கொல்லைப்புறத்திற்கே வந்த ஈரானிய கப்பலை அமெரிக்கா தாக்கி அழித்த போதும் பிரதமர் மோடி வாய் திறக்காமல் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இக்கட்டான நேரத்தில் உறுதியான முடிவு எடுக்க வேண்டிய சமயத்தில் அனைத்தையும் விட்டுக் கொடுக்கும் பிரதமரை இந்தியா கொண்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார்.
மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்தும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைக்கு திரும்புவது குறித்து விவாதித்தோம் என மோடி தெரிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் ஈரானை 6வது நாளாக தொடர்ந்து தாக்கி வரும் சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரக்சியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போனில் உரையாடல் நடத்தினார். இந்திய பெருங்கடலில் ஈரானிய கப்பலை தாக்கி அழித்த விவகாரம், ஹார்முஸ் நீரிணை மூடல் போன்றவை பூதாகரமாகியுள்ள சூழலில் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் முக்கிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க தாக்குதலில் இந்திய பெருங்கடலில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனாவை தேடுவதற்கும் மீட்பு பணிகளுக்கு உதவவும் இந்திய கடற்படை கடல்சார் ரோந்து விமானங்களுடன் INS தரங்கினி மற்றும் INS இக்ஷாக் ஆகியவற்றை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக இந்திய கடற்படை விளக்கம் அளித்திருக்கிறது. பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் Su-30 MKI ரக விமானம் ஜோர்ஹாட்டிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்ஸாமின் கர்பி ஆங்லாங் பகுதியில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹாட் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் ரேடார் தொடர்பிலிருந்து காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 9ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளதால் பேரவைத் தலைவர் இருக்கையில் ஓம் பிர்லா அமர மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆளும் கட்சி முக்கிய வரிசையில் பேரவைத் தலைவர் அமருவார் என்று கூறப்படுகிறது. பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். அம்மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட அமித்ஷா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் பீகாருக்கு பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் வர உள்ளதாக தெரிவித்தார். பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக நிதிஷ்குமார் அறிவித்ததற்கு அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பாட்னாவில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் நிதிஷின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் முழக்கமிட்டனர். நிதிஷ்குமாரை முதலமைச்சராக நீடிக்க பாஜக விடாது என தேர்தலுக்கு முன்பே சொன்னது நடந்துவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி வைக்கும் கட்சிகளின் கதையை முடிப்பதே பாஜகவின் பழக்கம் என்றும் இந்த அதிகார மாற்றம் மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது என்றும் அவர் சாடினார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலால் ஐக்கிய அமீரகத்தில் சிக்கியிருந்த இந்திய பயணிகள் சிலர் தாயகம் திரும்பினர். அபுதாபியிலிருந்து டெல்லி வந்தடைந்த மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். அபுதாபியில் அனைத்தும் இயல்பு நிலையில் உள்ளதாகவும் விமான சேவைகளிலும் எந்த பிரச்சனையும் இல்லை என நாடு திரும்பிய பயணி தெரிவித்தார். பெண்களின் முன்னேற்றம் மட்டுமே திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், திராவிட மாடல் 2.0 திட்டத்தில் மேலும் பல திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிமுக மாவட்ட நிர்வாகியின் தந்தையும் தமது உறவினருமான திருமுருகேசசாமி மறைவு செய்தி அறிந்து நேரில் சென்ற கட்சியின் பொதுச் செயலாளர் EPS அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். திருமுருகேசசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சீரும் சிறப்பாக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் தொடர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திமுகவில் ஐக்கியமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் கம்பத்தில் திமுக நிர்வாகிகளை சந்தித்த போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVK சம்பத்தின் 100வது பிறந்த நாளை ஒட்டி ஈரோட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எதிர்வரும் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவெற்றி பெறும் என்றார்.
பாஜகவில் தாமதமாக இணைந்தது பற்றி பல நாள் எண்ணி பார்த்ததுண்டு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான தீனதயாள் உபாத்யாயின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் நூல் ஒன்று சென்னை மயிலாப்பூரில் வெளியிடப்பட்டது. இதில் நயினார் நாகேந்திரன், வானதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மகளிர் அணியின் நிர்வாகிகளை நியமித்து கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். ஸ்பூர்த்தி அருண் என்பவரை மகளிர் அணியின் ஒருங்கிணைப்பாளராகவும் 10 பெண்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவர்களுடனே உறுதியாக நிற்பேன் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இஸ்லாமியர்கள் நலனுக்கான தமது செயல்பாடுகளை விளக்கி பேசினார். திமுக தங்களது கூட்டணியில் 50 கட்சிகளை இணைத்தாலும் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் நிலையை தமிழ்நாடு மக்கள் உருவாக்குவார்கள் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக டெல்லிக்கு அடிமை கிடையாது என்றும் எங்களை அடிமைப்படுத்தும் சக்தி யாருக்கும் கிடையாது என்றார். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் மின்வாரிய தொழிலாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கியும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என கூறி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள் குப்பை எள்ளும் வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆய்வரங்கில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நிகழ்ச்சி முடிந்து குப்பை வண்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். நாமக்கல்லில் 3 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர்கள் மாநகரில் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவடையாமல் இருப்பதால் மக்கள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தை பாதியில் முடித்து நகர்மன்ற தலைவர் வெளியேறினார். மகளிர் உதவித்தொகை 5000 ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து திமுகவினர் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் மாநகராட்சியில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு எவ்வித பயனும் அளிக்காது என்று விமர்சித்த அதிமுக கவுன்சிலர்கள் இது ஒரு காகித பூ பட்ஜெட் என சாடி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ராமநாதபுரம் சரகத்தின் டிஐஜியாக மணிவண்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். 2015 முதல் 2017 வரை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மணிவண்ணன் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்தார். தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ராமநாதபுரம் சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து மெத்தனம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. துறை சார்ந்த அமைச்சர் அல்லது அலுவலர் கவனத்தில் கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் செயல்படுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார். மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் லியோ பிரபு மற்றும் மாவட்ட விவசாய பிரிவு துணைத் தலைவருடைய தாயார் பிரபாவதி ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். புதுக்கோட்டை அருகே நீதிமன்ற உத்தரவின்படி சொந்த இடத்தில் உள்ள வீட்டை இடிக்க வந்த நபரை தடுத்து நிறுத்திய வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ 3ஆம் வீதியில் உள்ள மார்க்கெட்டில் வியாபாரிகளிடம் பணத்தை கடனாக பெற்ற நபருக்கு சொந்தமான இடத்தை வாங்கியவர் நீதிமன்றத்தை நாடி வீட்டை இடிக்க வந்த நிலையில் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்தனர். கடந்த டிசம்பர் மாதம் தனியார் கல்லூரி மாணவனிடம் வழிப்பறி செய்துவிட்டு கத்தியால் தாக்கி தப்பி ஓடிய 3 பேர் கொண்ட கும்பல் தலைமறைவான நிலையில் அதில் 2 சூலூரில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது பாலமுருகன் என்பவன் உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டினான். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பானு நகரில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் கேலரிகள் அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக மந்தமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. மைதானத்தில் ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதால் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மைதானத்தில் விளையாட முடியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டியில் உள்ள சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளனர். சூளேஸ்வரன் பட்டியிலிருந்து மாக்கினம்பட்டி செல்லும் தார் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சீரமைக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த பொத்தேரியில் பிரான்ஸ் நாட்டு இளைஞர் தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. பொத்தேரியைச் சேர்ந்த பல் மருத்துவரான லாவண்யா மேற்படிப்புக்காக ஜெர்மனி சென்றபோது பிரான்ஸை சேர்ந்த இளைஞருடன் காதல் வயப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். ஜெலித்திம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் மனைவி நிவேதிதா அதே பகுதியைச் சேர்ந்த சிவக்குமாருடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்ததை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் மனைவியை குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டு மூலம் பழகி மாணவியை மிரட்டிய உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை ஆக்ராவில் சென்று போலீசார் கைது செய்தனர். மாணவியிடம் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் மூலம் அறிமுகமான இளைஞர் அஜய் மாணவியுடன் வீடியோ கால் மூலம் ஆபாசமாக பேசி அதனை ரகசியமாக பதிவு செய்து மிரட்டி உள்ளான். சேலம் அம்மாப்பேட்டையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டம் தொடர்கிறது. மயிலாடுதுறை அருகே வடகரை பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ரமலான் மாதத்தின் 15வது நாளில் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி வரும் இந்து விவசாய குடும்பத்தினரை ஜமாத் அமைப்பினர் கௌரவித்தனர். குளிச்சார் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாகராஜன் குடும்பத்தினர் மத நல்லிணக்கத்தை பேணும் விதமாக நோன்பு கஞ்சி வழங்கி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி நிற்கும் நெல் மூட்டைகளால் பாதிப்படைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வருவாய்த்துறையினரின் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தால் விவசாயிகள் கொண்டு செல்லும் நெல் மூட்டைகளை கிடப்பில் போட்டிருப்பதாக புகார் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே ஆளில்லா வீட்டின் பூட்டை உடைத்து பணம் பட்டு புடவைகளை திருடி தப்பிச் சென்ற திருடனை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆரோக்கிய பிரவீன் என்ற இளைஞர் வீட்டில் திருடியதை போலீசார் கண்டறிந்தனர். வடலூரும் கடலூர் ஆகும் என வள்ளலார் கூறியதை மெய்ப்பிக்கும் அளவில் திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். அரசு சார்பில் கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தி வரும் அரசின் முடிவுற்ற அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அருகே இச்சடியில் முறையாக 100 நாள் வேலையை வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பெண் ஊழியரிடம் தாலி செயினை பறித்துச் சென்ற 2 பெண்களை போலீசார் 1 மணி நேரத்தில் கைது செய்தனர். விழுப்புரம் ஐயூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர் சித்ரா புதுச்சேரி பேருந்து நிலைய கழிவறைக்கு சென்ற போது அங்கிருந்த 2 6 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர்.
சாலையில் கண்டெடுத்த 45 சவரன் தங்க நகையை நேர்மையுடன் காவல் நிலையத்திற்கு ஒப்படைத்த தூய்மை பணியாளரை பாராட்டும் விதமாக செயின்ட் ஜோசப் குழும கல்வி நிறுவனம் சார்பில் 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தூய்மை பணியாளர் பத்மா கௌரவிக்கப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலிருந்து சிறுமளஞ்சிக்கு இயக்கப்படும் அரசு நகர பேருந்து முறையாக இயக்கப்படாததை கண்டித்து மக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். தினமும் காலதாமதமாக இயக்கப்படுவதாக கூறி போராட்டம் நடத்திய மக்கள் 1 மணி நேர அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்பே போராட்டத்தை கைவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளை சிறையிலிருந்து கைதி தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்த 18 வயசான நிரஞ்சன் அடிதடி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்றிரவு சமையலறை பகுதி வழியாக மேலே ஏறி வெளியே குதித்து தப்பி ஓடியது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து 32 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த மேகாலயாவைச் சேர்ந்த தெங்சாங், பர்கிஷ் ஆகிய இருவரும் ரயிலில் கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பஜனை செய்து வரும் பக்தர்களுக்கு அதிகாரிகள் அனுமதி மறுப்பதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூக்குழி திருவிழாவில் கடந்த 45 ஆண்டுகளாக பக்தர்கள் பஜனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு டன் வெடிப்பொருட்களுடன் 2000 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய கோரம்ஷார் 4 ஏவுகணையை ஈரான் சோதனை செய்துள்ளது. வானத்தை நோக்கி பாய்ந்து சடாரென கீழ்நோக்கி வரும் ஏவுகணையை ஏவியதன் வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போரால் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் மத்திய கிழக்கு நாடுகளில் 23,000 மாலுமிகள் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 36 இந்திய கப்பல்களில் மட்டும் 1074 பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கடலில் சிக்கி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி ஈரான் தொடர் பதிலடி கொடுப்பதால் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. எதிரி நாடுகளின் கடற்படையை அழிக்கும் திறனுடன் வடகொரியா புதிதாக உருவாக்கிய 5000 டன் எடை கொண்ட போர்க்கப்பலை அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தார். அப்போது கப்பலின் சிறப்பம்சங்களை கடற்படை அதிகாரிகள் எடுத்து கூறிய நிலையில் போர்க்கப்பலில் நடந்த ஏவுகணை சோதனையையும் அவர் பார்வையிட்டார். T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொண்ட இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 253 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 246 ரன்கள் எடுத்து போராடி தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் வெற்றியை கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. வரும் 8ஆம் தேதி நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்திய நியூசிலாந்து அணிக்கு தற்போது பதிலடி கொடுத்து பழி தீர்த்து கொள்ளுமா என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சர்வதேச அளவில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 8வது இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை ஜஸ்பிரித் பும்ரா பெற்றுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஒரு விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் இந்த மைல்கல்லை பும்ரா எட்டியுள்ளார். ஆப்கானிஸ்தான் T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரஷீத் கான் நீக்கப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் டி குரூப்பில் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி 4 போட்டிகளில் 2 வெற்றி 2 தோல்வியுடன் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்து வெளியேறியது. இதனால் ஆப்கானிஸ்தானின் T20 கேப்டன் பதவியிலிருந்து ரஷீத் கான் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் சானியா சந்தோக் திருமணம் மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி மற்றும் சுரேஷ் ரெய்னா உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் கலந்து கொண்டு தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த IPL சீசனில் சென்னை அணி மோசமான தோல்வியை தழுவிய நிலையில் CSK நிர்வாகம் அணியில் பல மாற்றங்களை செய்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறிய வெஸ்ட் இண்டீஸ் அணி தாயகம் செல்ல முடியாமல் தவித்து வரும் நிலையில் ஐ ஜஸ்ட் வான்ன கோ ஹோம் என வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் டாரன் சமி வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். இதே போலவே ஜிம்பாப்வே அணியினரும் தாயகம் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் மத்தியில் தெப்பத்தில் எழுந்தருளிய கல்யாண வெங்கட்ரமண சுவாமி தனது துணையுடன் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நெல்லை நாங்குநேரி வானுமாமலை பெருமாள் கோயிலில் தங்கத்தேர் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. கோயிலுக்கு சொந்தமான தங்கத்தேர் பழுதடைந்ததன் காரணமாக அதனை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று முடிந்தது. இதனை ஒட்டி நடைபெற்ற வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Honor 600 லைட் ஸ்மார்ட் போன்கள் உலகளவில் அறிமுகம் செய்யப்பட்டது. MediaTek Dimensity 7100 Elect chipset, 6.6 inch AMOLED display, 6520 mAh பேட்டரி மற்றும் 45 watts சார்ஜிங் சப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போன் 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய மற்றும் மலிவு விலையில் MacBook Neo என்ற லேப்டாப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இதன் ஆரம்ப விலை 69,900 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கல்வி சலுகையின் கீழ் இந்த லேப்டாப் 59,900 ரூபாய் முதல் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுக்கு போட்டியாக பைக் டாக்ஸி துறையில் முன்னணியில் உள்ள ராபிடோ நிறுவனம் ஓன்லி என்ற பெயரில் ஃபுட் டெலிவரி ஆப்பை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக பெங்களூரு நகரில் மட்டும் இந்த சேவை அமலுக்கு வந்துள்ளது. உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு கமிஷன் தொகை வசூல் செய்யப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.